செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். பெரம்பூர் தொகுதியில் சுயேட்சை பெண் வேட்பாளராக போட்டியிடும் திருமதி அமலா தனது தேர்தல் பிரச்சாரத்தை வித்தியாசமான முறையில் தொடங்கினார். அருகில் உள்ள மயானத்தில் இருந்து தனது முதல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அவர் ஊன்றுகோல் சின்னத்திற்கு ஆதரவு கோரி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். பின்னர் பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுதோறும் சென்று பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி மக்களிடம் ஆதரவை நாட்டினார். இவரின் இந்த தனித்துவமான பிரச்சார தொடக்கம் பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்போ மக்கள் மத்தியில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தேர்தல் அப்போ இதுதான் தெரியும் நமக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்று. அதுக்கு அப்புறம் தான் நம்முடைய அடுத்த கட்ட வேலைகள் நடக்கும். நாங்கள் இப்போ 2 தொகுதிகளில் நிற்கிறோம். ஒன்று கொளத்தூர், ஒன்று பெரம்பூர். 2 தொகுதிகளில் நிற்கிறோம். சோஷலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியை புதுசாக நிறுவியிருக்கோம். அதன் சார்பாக இப்பொழுது வேட்புமனு தாக்கல் பண்ணி எங்களுக்கு இன்றையிலேருந்து நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கோம். சோஷலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியினுடைய பல வாக்குறுதிகள் பொதுமக்களுக்கான வாக்குறுதி. நாங்கள் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லா கல்வி தருவோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லா கல்வி தருவோம். பெண்களும் ஆண்களும் சமம் என்ற அடிப்படையில் இது தருவோம். 50% இடஒதுக்கீடு தருவோம். கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு இதை கண்டிப்பாக நாங்கள் மேம்படுத்துவோம். பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? எத்தனையோ தொகுதியில் இருக்குது, 234 தொகுதிகள். பெரம்பூர் தொகுதியை, கொளத்தூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் இல்லை, 2 பக்கமும் ஸ்டார் வேட்பாளர்கள் தான். நாங்கள் நிற்கிற கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் நிற்கிறாரு, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிற்கிறாரு.
இங்கே வந்து புதிய வரவான நடிகர் ஒருத்தர் நிற்கிறாரு. குடும்பத்தையே பார்க்காதவர் நாட்டை பார்ப்பன்ட்டு வந்திருக்காரு. அவரை எதிர்த்து எங்கள் மனைவியை வந்து களமிறக்கியிருக்கோம் நாங்கள். இப்போ பெரம்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா திமுகவே ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கான வேட்பாளர் விஜய் இங்கே நிற்கிறாரு. இப்போ அது உங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்காதா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்களாம் வந்து தாவேகா என்பதே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஜென்யூனான பார்ட்டிஸ்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, அது அந்த அவங்களுக்கு வந்து நாளைய நிலைமை என்னன்னு தெரியாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து அவர் குடும்பம், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்த்தாருன்னா அவர் வந்து நம்மளையும் பார்ப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இல்லாமல் தான் அவர் மேலேயே வழக்குகள் இருக்குது. இப்போ 69 படம் நடிச்சிருக்காரு அவர். ஆனால் 600 கோடி ரூபாய் சொத்து காட்டுறாரு. வெளியில் என்ன சொல்கிறாங்க, 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் அவருக்கு ஒரு படத்துக்கான பேமெண்ட்டுன்னு. இப்போ 69 படத்துக்கு 10 கோடி ரூபாய் கணக்கு போட்டால் கூட 600 கோடி ரூபாய் வரல. அப்போ அவர் வருமான வரித்துறை ஏமாத்துறாரா இல்லை மக்களை ஏமாத்துறாரா? 100 கோடினா இப்போ அவர் 5 படம் 6 படம் நடித்தாலுமே அவருக்கு அந்த 100 கோடி வந்துடும், 600 கோடி வந்துட்டுருக்கும். இப்போ 69 படம் நடிச்சிருக்காது, அதில் எங்கேருந்து வரும் அந்த அளவுக்கு அவருக்கு? அதை வந்து நம்ம இது பண்ணணும். ஆனால் இப்போ இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இப்போ கட்சி சார்பாக எந்தெந்த இடத்துல வந்து இன்னைக்கு பிரச்சாரம் தொடங்கியிருக்கு? இன்றைக்கி இங்கே தான் தொடங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பெரம்பூர் தொகுதி முழுக்க பண்ணுவோம். ஓகே.